கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துகிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எத்தனையோ சூழ்நிலை தூங்கும் முன்பாக நம்ம எல்லாருமே இணைந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த கிருபை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், சில குடும்பத்தில் உள்ள காரியங்களை சொல்றேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வீட்டில் கணவரை திருப்திப்படுத்துறதுக்காக பல காரியங்கள் செய்வாங்க, மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக பல காரியங்கள் செய்வாங்க. சில குடும்பத்தில் வேலைக்கு போற இடத்துல அங்க இருக்கிற எஜமானுக்கு பிரியமானபடி வேலை செய்யறக்கா பல காரியங்கள் செய்வாங்க. நம்ம அந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் எல்லாருக்கும் மனுஷனுக்கு பிரியமானபடி நடந்துடலாம். ஆனா தேவன் பார்ப்பார், எனக்கு முன்பாக நீ எப்படி இருக்கிற? இப்ப நானே இருக்கிறேன், நைட் உங்கள்கிட்ட பேசுறேன். என்னோட 24 மணி நேர வாழ்க்கை மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சா, தேவனை பிரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சா? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன்னைத்தான் கெடுத்து, இந்த கடைசி காலத்துல எது அதிகமான கிரியை, எந்த பக்கம் எடுத்தாலும் தன்னைத்தான் கெடுத்து தன்னைத்தான் கெடுத்து அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கணும். நான் சொன்னதுதான் சரி, நான் செய்யறதுதான் சரி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கர்த்தரை விட்டு தள்ளி வேற லைன்ல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில ஜனங்கள், தேவனுடைய வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கு, நாங்க போற சர்ச்சில் எங்களுக்கு இப்படிதான் வாழ சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்க தேவனுக்கு பிரியமானபடிதான் வாழணும், தேவ சித்தத்துக்குள்ளதான் இருக்கணும், நாங்க பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், இரவு மூலமா ஜெபிக்கணும், அழிந்து போற ஆத்துமகளுக்கு ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். மனுஷனை பிரியப்படுத்துற ஒரு வாழ்க்கை இருக்கு, தேவனுக்காக வாழக்கூடிய குடும்பங்களும் இருக்கு. அப்ப 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருப்பீங்க. ஒரு பக்கம் பார்த்தா நிறைய தேவைகள், நம்ம குடும்பத்துல நிறைய காரியங்கள். ஆனா நைட்டு தூங்குறதுக்கு முன்பாக ஒரே ஒரு காரியம் மாத்திரம் யோசித்து பார்க்கணும். நான் மனுஷனை பிரியப்படுத்தியே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு அது ஒண்ணுதான் செய்தி. நான் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் வாழ்றேனா, இல்ல தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? அந்த ஒன்ன யோசித்தா புரிஞ்சிடும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திடலாம்ப்பா, பல காரியங்களை ஆதாயப்படுத்திடலாம். ஆனா தன்னைத்தான் கெடுத்து கொண்டால் லாபம் என்ன? நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா, நம்ம சுவிசேஷம் சொல்லுவோம், எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஏன் ஆத்துமா இந்த இரவு நேரத்திலே
எடுத்துக்கொள்ளப்பட்டால் நான் பரலோகத்துக்கு போய் சேருவேனா? அதை அழகா உட்காந்து யோசித்து பார்க்கணும். என்கிட்ட என்ன குறை இருக்கு? நான் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக எதுல குறையா இருக்கிறேன்? எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? அவருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? அதை மட்டும் நம்ம யோசித்து பார்த்தாச்சுனால அழகா புரிந்து கொள்ளலாம். அழகா சொல்றாரு, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும். இன்னைக்கு சில குடும்பத்திலே தன்னை குறித்தே பேசிட்டு இருப்பாங்க, தனக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த பூமியிலே நமக்கு எதுக்காக ஜீவ சுவாசத்தை தந்திருக்கார் அப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை அவருக்காக, அவரை பிரியப்படுத்துறதுக்காக. அவ்வளவுதான். இதுதான் இந்த கடைசி காலம். கிருபையின் காலத்துல நம்ம வாழ்றோம். இந்த உலகத்துல இஷ்டத்தின்படி வாழ்றது கிடையாது. நம்ம கடைசி காலத்துல கடைசி நிமிஷத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த காலத்துல எப்படி வாழணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி மட்டும்தான், தேவ சித்தம் செய்யறதுக்கு மட்டும்தான், தேவனுக்காக மட்டும்தான். இந்த உலகம்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என் இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருந்துச்சு அப்படின்னா நைட்டு படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும். என் இருதயத்துக்குள்ள கொண்டு போய் தேவையில்லாத காரியங்கள், உலக காரியங்கள், இது எல்லாம் என் இருதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நைட்டு படுத்தா தூக்கம் வராது. நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. இந்த ராத்திரி வேளையில நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திடலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்துச்சுன்னா, நான் பரலோகத்துக்கு போயிருவேனா? நான் மறுரூபம் ஆயிடுவேனா? நம்ம எல்லாரும் நியாயத்திற்கு நாள்ல போய் நிக்கணும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? தன்னை தான் கெடுத்து கொண்டால், கெடுத்து நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? அதனால நம்ம மனுஷனை பிரியப்படுத்துற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்துல யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவாங்க. பச்சோந்தி அப்படிம்பாங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க, இவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. தேவன் பார்ப்பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ மனுஷனுக்கா வாழ்றியா இல்ல எனக்கா வாழ்றியா அப்படின்னு சொல்லி தேவன் கேட்பார் ஒரு நாள். ஏன்னா சில குடும்பத்துல எப்படியாவது மனுஷனை பிரியப்படுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கும் அங்கும் ஓடி பார்க்கறாங்க. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். தன்னைத்தான் கெடுத்து கொண்டால், கெடுத்து நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி கேட்டு முடிச்சிட்டார். என்னை குறித்தும் அப்படின்னா இயேசுவை குறித்தும், என் வார்த்தைகளை குறித்தும். எவன் வெட்கப்படுகிறானோ, இப்ப நான் உயிரோட இருக்கேன், எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. எதுக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல, தேவனுடைய வார்த்தையை பேச, ஜீவனுள்ள வார்த்தையை பேச தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அவ்வளவுதான். இந்த ராத்திரி வேளையில செய்தி அவ்வளவுதான். வாழ்ற காலத்துல கர்த்தருக்காக வாழ்ந்து பரலோகத்துக்கு போய் சேருவோம். நம்ம எல்லாரும் பரலோகத்துல நிற்கும் போது தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனல்ல நாங்க பார்த்தோம். எங்க வாழ்க்கை மனமாற்றம் இருந்துச்சு. நாங்க எல்லாரும் பரலோகத்துல வந்துட்டு சொல்லி நம்ம எல்லாரும் பரலோகத்துல நிக்கணும். அதுதான் நமக்கு தேவை. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எனக்காக ஒரு நிமிடமா டெய்லி ஜெபிங்க. எத்தனையோ சூழ்நிலை கர்த்தருடைய கிருபையினாலே 31 நாள் இரவும் போலுமா ஜெபிக்க தேவன் கிருபை தந்திருக்காரு. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்திலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். அப்படி ஒரு நாள் நமக்கு வேணுமா? வேண்டாம். நம்ம உயிரோடு இருக்கும்போது சாட்சியா வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம், தேவனுக்காக வாழ்வோம், தேவனை பிரியப்படுத்தும், தேவ சித்தத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோம்.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் முழுவதும் கண்ணீர் மணியம் போல பாதுகாத்தீங்க, நன்றி. உங்க பாதபடியில அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை உமக்கு தெரியும். எங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கு உமக்கு தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல எந்த குடும்பத்துல புலம்பிட்டு இருக்காங்க, கண்ணீரோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க, துக்கத்தோடு இருக்காங்க, கடன் பிரச்சனை இருக்காங்க, எல்லாம் உமக்கு தெரியும்பா. நாளை தினத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த இரவு நேரத்துல எந்த சூழ்நிலையில துக்கத்தோடு இருக்காங்களோ கர்த்தர் மாற்றித்தாங்க, சமாதானத்தை தாங்க, ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. மறுபடியும் இணைத்து வைங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டாங்கப்பா, உபத்திரத்தை மாட்டிட்டாங்க. ஒரு குடும்பத்துல கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. என் தேவன் மனம் இறங்கணும் அப்பா. இந்த இரவு நேரத்துல கர்த்தர் அந்த மகளை சந்திங்க. லிபோஷாவார ரஹுதுஷா தாட்டாரபோதுனி கந்தொட்டுரபா லேதுனி மாஹாசிதுனி ஷலபபா கபுதி பேக்கேதுனா. கர்த்தர் அந்த மகளை சந்திக்கணும்பா. இந்த இரவு நேரத்துல அந்த மகளுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ அந்த பாரத்தை நீக்கி அந்த மகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி சமாதானத்தை தந்து ஜீவனை கட்டளிட்டு தீர்காயுசு தந்த மகளை பரிபூர்ணமா ஆசிரியங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசிரியங்க. நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். நைட் நேரத்துல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்துல படுக்கல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. நைட்டு படுத்தூங்க போறாங்கப்பா, இன்பமான தூக்கம் தாங்க. எல்லா தேவையில எல்லா செத்த கிரியில அழிவிடட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டு அறிவிடட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால வேலையடிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. பலவீனத்தோடு இருக்காங்க, எல்லா பலவீனத்திலும் நீக்கி போடுங்க. கற்பதனியா ஜெபிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட எல்லா தேவைகளும் சந்திங்க. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல அனுப்பணும். எக்ஸாம் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் அதை சந்திங்க. கடன்ல யாரெல்லாம் கஷ்டப்படுவாங்க கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தருடைய கரத்துல அப்படிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஜீவனை கட்டிட்டு தீர்காயுசு பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடிங்க. எல்லா நாட்டிலுள்ள ஜனங்களையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாம மட்டுமே விட்டோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமொருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தரோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.